சார், இப்போ விஜய் வந்து அதிக பெரும்பான்மையோட வந்திருக்காங்க. ஆமாம். அதனுடைய உங்களுடைய இது எப்படி சார்? இல்லை, இன்றைய வந்து இளைஞர்களுடைய எழுச்சியை பார்க்குறோம். அதாவது இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட இந்த முடிவை கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுலேயும் பார்த்தோம், ஜல்லிக்கட்டுலேயும் அவங்களுடைய எழுச்சி அங்கே ஆரம்பமாச்சு. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை மிகப்பெரிய எழுச்சி அந்த இளைஞர்கள் தான். அதாவது இன்றைக்கி புதுசாக ஓட்டு போட்ட இளைஞர்களாகட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கணும், வரிகளை குறைச்சி கவர்மெண்ட் செலவை குறைச்சிக்கிட்டு மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருந்து அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி சரியா இல்லைங்கிறீங்க? இல்லை, இந்த எழுச்சி தானே பார்க்குறோம். எழுச்சி வந்து இன்னைக்கு மாற்றத்தை விரும்புகிறாங்க. என்ன மாற்றத்தை விரும்புகிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலைகள், அவங்கள்ட்ட பேசும்போது, அவங்கள்ட்ட இது பண்ணும்போது அவங்க எதிர்பார்க்குறாங்க இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக வேணும், இன்னும் வந்து ஏன்னா இன்னைக்கு வழி நடத்துறது இன்னைக்கு மாணவர்கள் ஆகிட்டாங்களே, எழுச்சி உண்டாக்கிட்டாங்களே. ஊழலற்ற ஆட்சி முறை தமிழ்நாட்டில் இல்லை, அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த ஆட்சி முறை கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. அதாவது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவங்க ஒரு பாணியை அவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆட்சிகள் நடத்திட்டு இருந்தாங்க. இந்திய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்குது. இந்திய முறையினருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க வந்து முற்றிலும் ஆட்சி ஒரு இதுவரைக்கும் நடக்காத ஒரு சரித்திர எழுச்சி உண்டாக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்றமோ அவங்களோட பேசும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பை தான் நம்ம அதை பிரதிபலிக்கிறோம்.